தயவு செஞ்சு இந்த டிஷ்ஷை செஞ்சிடாதீங்க. அப்புறம் உங்க லஞ்ச் பாக்ஸ் காலியானா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. ட்ரஸ்ட் மீ, இது வந்து பிரியாணியில் தேங்காய் பால் பீட்ரூட் புலாவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து பீட்ரூட்டை துருவி போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். ஆனால் துருவி போட்டுக்கிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். 2 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் விட்டு ஒரு கப் அளவுக்கு அரிசியை நான் ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு லைட்டாக கொதி வந்ததும் குக்கரை போட்டு மூடி 3 விசில். தேங்காய் பால் பீட்ரூட் புலாவ் ரெடி. இதில் இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கல. ஆனால் பிரியாணி மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணதும் புதினா கொத்தமல்லியை போட்டு இறக்குனா செம்ம வாசமாக இருக்கும். இது ஆனியன் ரைட்டா, ஊறுகாய் எதுக்கு வேணால் சூப்பராக செட் ஆகிக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.